வணக்கம். குறிப்பா இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, இன்னைக்கு வந்து தேமுதிகவை கழட்டி விட்ட திமுக மற்றும் அதிமுக, தனது தந்தை ராமதாஸ் ஐயா அவர்களை கழட்டி விட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்கள், எடப்பாடி அவர்கள் கழட்டி விடப்பட்ட சசிகலா, முக்கியமான விஷயம் காங்கிரஸை கழட்டி விட்ட திமுக, அப்புறம் ஓபிஎஸ்ஸை கழட்டி விட்ட இபிஎஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எங்கே போய் இவங்கெல்லாம் தஞ்சம் புகுறலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் இவங்க எல்லாருமே போய் சேரக்கூடிய ஒரு இடம் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஆல்ரெடி வந்து டிடிவி தினகரன் வந்து வந்துருவாரு, கேஎஸ் வந்துட்டாரு, அப்போ இவரையும் வந்து இழுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு நினைப்பில் நிறைய பேர் வந்து எனச்செல்லாம் பேசியிருப்பாங்க. பேச்சுவார்த்தை நடந்தது, இது வந்து உண்மை. பேச்சுவார்த்தை எட்டப்படலை. டிடிவி தினகரன் அவர்கள் மேலே இருக்கிற குற்றச்சாட்டுகள், மேலும் அவர் அது வந்து பயந்து பிஜேபிக்கு பயந்து தான் இன்னைக்கு என்டிஏல போய் இணைஞ்சிருக்காரு. ஆனாலும் கூட அவர் வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது வந்து அவரோட ஒரு போக்கா இருக்கு. இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து பலமுறை மண்டியிட்டு கெஞ்சியும் கூட இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ்ஐ சேர்த்துக்கிறல அப்படின்ற ஒரு போக்கும் வந்து இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கு. அவர் வந்து அதிமுகவை அது வந்து நடத்தல, ஏதிமுகவா நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல விமர்சனமே பண்ணியிருப்பாரு. இன்னி ஓபிஎஸோட நிலை என்ன அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா போட்டு நிப்பாட்டி வைப்போம். இப்போதைக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் விசஸ் டிஎம்கே. இவங்க வந்து இப்ப காங்கிரஸை வந்து ஓரங்கட்டுறாங்களா டிஎம்கே? இப்ப பாத்தீங்கன்னா திமுக தான் காங்கிரஸ் காலில் விழுந்து கூட்டணிக்கு வான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கனிமொழி போனாங்க, சபரீசன் போனாங்க, மூத்த அமைச்சர்கள் போனாங்க, ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட ராகுல் கிட்ட வந்து ஃபோன்ல எல்லாம் பேசியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பேசியிருப்போம், பார்த்துருப்போம், நம்மளுக்கு நியூஸ்ல எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து எனக்கு நீ வந்து இப்போ கூட்டணி ஆட்சி, அதாவது விஜய் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, எனக்கு வந்து கூட்டணிக்கு வரவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்ன அந்த ஒத்த வார்த்தை இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே மாற்றி போட்டுருச்சுன்னு சொல்லலாம். அந்த ஒரு வகையில் ராகுல் அவர்கள் இவ்வளோ வருஷமாக கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த டிஎம்கே கிட்ட எனக்கு வந்து நாங்கள் கூட்டணி வந்தோம்னா எங்களுக்கு கூட்டணியில் பங்கு வேணும், 35 சீட்டுக்கு குறையாமல் வேணும், 6 அமைச்சர்கள் பதவி வேணும், மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் 40% இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கேட்டிருப்பாரு. நான் இதை ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஆனால் டிஎம்கே வந்து இதுக்கு சரிப்பட்டு வருவாங்களா, கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா ஸ்டாலினோட ஒற்றை வார்த்தை மாநில சுயாட்சி, மத்தியில தாப்பா கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அப்படி ஒரு வகையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காங்கிரஸை வந்து டிஎம்கே ஒதுக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழக காங்கிரஸ் அப்படின்னு சொல்லலாம். மாணிக்கம் தாகூரா இருக்கட்டும், திருச்சி வேலுசாமியா இருக்கட்டும். இன்னைக்கெல்லாம் திருச்சி வேலுசாமி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேனல்களில், சமூக வலைதளங்களில் பயங்கரமாக பேசிட்டு இருக்காரு. திமுகவுக்கு எதிராக பேசுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்கு. இப்போ திமுக கூட காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க, பிடிக்குதோ பிடிக்கலையோ, நிர்வாகிகளுக்கு பிடிக்குதோ இல்லையோ, தலைமை சொல்லிடுச்சு கூட்டணியில் இருக்கும். இப்போ வரைக்கும் வந்து இன்னும் தேர்தல் ஆணையத்தோட அந்த விதி வந்து நடைமுறைக்கு வரல. அப்படின் போது 2 கட்சி தான் வந்து கூட்டணிக்குள்ள இருக்காங்கன்னு போது மாத்தி வந்து சாடிக்கிறாங்க. டிஎம்கே காரங்க காங்கிரஸ்காரங்களை பூத் கமிட்டிக்கே ஆள் இல்லாத கட்சி கூட எல்லாம் நாங்க கூட்டணி வச்சிருக்கிறோம்னு ரொம்ப மட்டம் தட்டியும், ஊழல் கட்சியோட நாங்க கூட்டணி வச்சிருக்கோமேன்னு சொல்லிட்டு மட்டம் தட்டியும் வந்து 2 பேரும் தரப்பும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம். அப்படி இன்னைக்கு திருச்சி வேலுசாமி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சேலத்துல 13ஆம் தேதி பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட ஒரு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற போது. இது வெறும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியா மட்டும் இருக்காது, இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாநாடு அளவுக்கு நடக்க போது. ஐயா கேஎஸ் அவர்கள் தான் முன்னின்று நடத்துறாரு. இந்த ஒரு மாநாடு மாதிரி நடக்க போற அந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் முக்கியமான விஷயங்கள் வந்து நடக்க போகுதா சொல்லிட்டு இருக்காரு. அது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இப்போ முதல்ல இன்னைக்கு அந்த 13ஆம் தேதி நடக்க போகுது. அந்த சேலத்தில் இருக்கிற நிர்வாகிகள், செயலாளர்கள் வந்து காவல்துறையிட்ட மனு கொடுத்துருக்காங்க. காவல்துறை அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருவாங்க. ஏன்னா வெறும் 35,000 பேர் தான் கூடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு கூட்டத்தில் என்ன நடக்க போகுதுன்னா, காங்கிரஸோட தலைமை வந்து பேச போறதாகவும் கூட்டணி அறிவிப்பா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு நீங்க கேட்டாங்கன்னா, கேஎஸ் அவர்கள் ஏற்கனவே ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, கொஞ்சம் மறைமுகமா பேசினா கூட இது நடக்கலாம் அப்படின்ற ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் அவர்கள் வந்து ராகுல் காந்தி பயங்கரமா எங்க கூட தான் இணக்கமா இருக்காரு, எப்படினாலும் எங்க கூட கூட்டணிக்கு வந்துருவார் அப்படின்னு கனிமொழி அவர்கள் ஒவ்வொரு பிரஸ் மீட்லயே சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பிரஸ் மீட்ல பத்திரிகையாளர் வந்து கேள்வியை முன்வைக்கும் போது எந்த ஒரு பிடிப்பும் இல்லாம, பேச்சுவார்த்தைக்கு வராம, ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுகவோட கருத்து கேட்பு கூட்டம், தேர்தல் அறிக்கைக்காக கருத்து கேட்பு கூட்டம் நடந்துச்சு. அதுக்கு வந்து வெளியில வந்த கனிமொழி அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போது அதை அவர்கள் கடந்து போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒருவேளை கூட்டணி பிளவு ஆயிப்போச்சு போல. ஏன்னா இன்னைக்கு வந்து காங்கிரஸ் தாவேகா தரப்பு அவங்க கேட்குற எல்லாத்துக்குமே ஓகே சொல்றாங்க. அப்படின் போது காங்கிரஸ் கண்டிப்பா டிவிகேவோட போய் சேர்ந்துரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறாங்க. 2வது பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்கள், இவங்களை நம்ம என்ன சொல்றதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜெயலலிதா, அதாவது சசிகலாவோட மனசுக்குள்ள யாரோ உள்ள புகுந்து நீங்க தான் ஜெயலலிதா அம்மாவின் மறு உருவம் அப்படின்னு நம்ப வச்சிட்டாங்களா, இல்லை இன்னும் சசிகலா அவர்கள் தன்னோட அந்த ஜெயலலிதா டைம்ல இருந்த பவர் அப்படியே நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா, ஒரு சமுதாய ஓட்டு கண்டிப்பா நமக்கு தான் விழும் அப்படின்னு டிடிவி தினகரன் நினைக்கிற மாதிரி இன்னைக்கு சசிகலாவும் நினைக்கிறாங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா இன்னைக்கு ஏடிஎம்கேவோட போயிட்டு சசிகலா சேர மாட்டாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். இபிஎஸ் அவர்களும் சேர்த்துக்க மாட்டாரு. என்னைக்கே அவர் ஊர்ந்து போய் பேசி ஓரளவுக்கு கட்சியை விலை கொடுத்து வாங்கிட்டாரோ அதுக்கப்புறம் சசிகலாவுக்கு வேலை
இல்லைன்னு சொல்லியாச்சு. கட்சியை கொண்டுட்டு போய் பிஜேபிட்ட அடிமையாக்கிட்டாரு. அப்படின்னும் போது இது சசிகலா அவர்களுக்கு கண்டிப்பா பிடிக்காது. ஏன்னா ஜெயலலிதா அம்மா வந்து இரும்பு பெண்மணியா மோடியா லேடியான்னு கேட்ட இடத்துல இவர் கொண்டுட்டு போய் கட்சி அப்படி பண்ணி வச்சிருக்கனால கண்டிப்பா ஏடிஎம்கே பக்கம் இன்னைக்கு அதிமுக அவர்கள் போக மாட்டாங்க. இது சசிகலா அவர்கள் போக மாட்டாங்க. 2வது அவங்க அந்த ஊழல் குற்றச்சாட்டு வந்து கைது பண்ணதுக்கு ஒரு இதா அமைஞ்சதே அந்த பிஜேபி கட்சி அப்படின்றனால கண்டிப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட சகோதரர் வந்து தினகரன் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து அண்ணா திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிட்டு இருக்காரு. 2018 என்னமோ ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. ஆனா எந்த ஒரு இதுக்குமே இல்ல, தேவையே இல்லாத கட்சின்னு சொல்லுவோம்ல, நம்ம வேண்டா வெறுப்பா பிள்ளைய பத்து காண்டாமிருகம்னு பேர் வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி வந்து வச்சிருக்காப்ல. அந்த ஒரு கட்சி அவங்க மறுபடியும் புதுப்பிச்சு, ஆமா அந்த ரப்பர் ஸ்டாம்ப் கட்சியை மறுபடியும் புதுப்பிச்சு ஒருவேளை அதுல இணைஞ்சு தன்னோட ஆதரவாளர்களை வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிப்பாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அதுதான் நடக்க போகுதுன்ற மாதிரி. இல்லையா பாமக அவர்களோட ராமதாஸ் ஐயாவோட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஏன்னா பாமக அப்படின்னாலே கண்டிப்பா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா எந்த ஒரு வகையில என்டிஏக்காரங்க நம்ம தேஜா கூட போயிட்டு மாம்பழத்தை இணைச்சு வச்சு அந்த ஒரு மாம்பழ சின்னம்ன்றதே இன்னைக்கு சர்ச்சையா இருந்துட்டு இருக்கும்போது, கட்சியோட உறுப்பினர்களும் சரி, கட்சியோட மாவட்ட நிர்வாகிகள், செயலாளர்கள் எல்லாருமே இன்னைக்கு ராமதாஸ் ஐயா பக்கம் தான் இருக்காங்க. ஆனா அன்புமணி தரப்பு ஐயா வந்து இன்னைக்கு என் பக்கம் தான் கட்சி இருக்கு, என்கிட்ட தான் சின்ன இருக்குன்னு கொண்டுட்டு போய் பிஜேபியோட இணைச்சு வச்சிருக்காரு. அது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் தேர்தலுக்கு நெருங்க கண்டிப்பா பெரிய பிரச்சனையா வந்து நிக்க போகுது. அந்த சின்னத்தை வந்து முடக்க போறாங்க. எந்த சின்னத்துல யார் நிற்பாங்க அப்படின்றது கேள்விக்குறியா தான் போகுது. 2வது ஒருவேளை சசிகலா அவர்கள் இங்கிட்டு பாமக, தேமுதிக, ஓபிஎஸ் அவர்கள் மற்றும் இவங்க எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கோட வந்து இணைய போகிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இதுக்கு தெளிவாகவே விஜய் அவர்கள் ஓப்பனாகவே என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, மறைமுக செய்தியாக கேட்டிங்கன்னா, எந்த கட்சி வேணாலும் இங்கே கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம். இது எதுவுமே வந்து மறைமுகமாக இருக்கக்கூடாது. இந்த ஹோட்டலில் 11 மணிக்கு மேலே பேச போகிறோம், எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா நம்ம மட்டும் முழிச்சிருந்து பேசுவோன்றதுக்கெல்லாம் நாங்கள் வரமாட்டோம். 1 to 1 நீங்க நேருக்கு நேரா உட்காந்து பேசுங்க. எங்களோட 2ஆம் கட்ட தலைவர்கள் நீங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லுவாங்க. உங்களோட சைட்ல இருந்தா யார் வரனாலும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவே சொல்லியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது சசிகலா அவர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க அப்படின்றது தெரியல. இன்னும் கூட முழுசா வரல நியூஸ். என்னன்னா இப்போ சசிகலாவோட ஆதரவாளர்கள் சில பேர் இருக்காங்க, ஒரு 4-5 பேராவது இருப்பாங்க. அப்படின்னும் போது அவங்களை எப்படியாவது இறக்கி விட்டு வேடிக்கை பார்ப்போம்னு இந்த அம்மா நினைச்சிட்டு இருக்காங்களா என்னன்றது தெரியல. போக உங்களுக்கு நம்ம எல்லா நியூஸுமே கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக பிஜேபியிலேருந்து தனித்து விடப்பட்ட அண்ணாமலை அவர்கள், நான் தெரியாதனமா வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து டிவியோட சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது நம்மளோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா அவர் ஒரு ஐபிஎஸ் பதவியில் இருந்தவர், நியாயமாக இருந்தவர். அவர் வந்து அந்த பதவியில் வந்ததுக்கு அப்புறமா பிஜேபிக்காக எப்படி இன்னைக்கு ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர்கள் வந்து பதவியை திறந்து டிவிக்கில் வந்து இணைஞ்சிருக்காரோ, அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் தன்னோட பதவியை திறந்து தான் பிஜேபியில் போய் சேர்ந்தாரு. பணியில் இருக்கிற வரைக்கும் அவர் மேலே எந்த அலிகேஷனுமே கிடையாது. இது எல்லாருக்குமே தெரியும். அதனால நான் என்ன சொன்னேன், அண்ணாமலை அவர்கள் வந்து டிவியோட சேர்ந்தா கண்டிப்பாக டிவிக்கேக்கு ஒரு பலமாக தான் இருக்கும்னு சொன்னதுக்கு போன வீடியோக்கு என்னப்பா அத்தனை பேர் கேள்வி கேட்குறீங்க, அக்கா வேணாம் அண்ணாமலை வேணாம், ஏமோ நான் வந்து இன்னைக்கு தலைமையிட்ட சொல்லி அண்ணாமலையை சேர்த்துக்க வேணாம்னு சொல்கிற அளவுக்கு வந்து எனக்கு கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்மளோட ஒரு கருத்து அவ்வளோதான். இது வந்து அண்ணாமலை வந்து சேர்ந்தா டிவி கேட்பு நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சதான். நீங்களும் சொல்லுங்க, ஒருவேளை வந்து சேர்ந்தா நல்லது அப்படின்றது என்னோட கருத்து, இல்லை மைனஸாக கூட இருக்கலாம், அது உங்களோட நினைப்பு வேறையா இருக்கலாம். கமெண்ட்ல சொல்லிடுங்க. வீடியோவை மறக்காம முழுசா பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.